கபர் என்பது எப்படிப்பட்டது என்றால் அது தனிமையின் வீடு. எந்த ஒரு மனிதன் தனியாக இருப்பதற்கு பயப்படுகிறானோ, இவ்வளவு பெரிய ஒரு ரூமாக இருக்கட்டும், இதில் மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன ஜீரோ பல்ப் தான் வைக்கிறான், ஒரு சின்ன வெளிச்சமாக இருக்கட்டும். ஜீரோ பல்புடைய தாற்பயமே அதுதான். ஒரு சிறு வெளிச்சத்தையாவது மனிதன் எதிர்பார்ப்பான். முழு இருளை மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அஞ்சுவான், பயப்படுவான். ஆனால் முழு இருளினுடைய வீடர், முழு இருளினுடைய வீடர், அதுதான் கபர். அது எப்படிப்பட்ட கபர் என்று சொன்னால், பெற்ற தாய், தன்னை ஈன்றெடுத்த தாய், தன்னை ஈன்றெடுத்த தந்தை அல்லது தான் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்காக எத்தனை கொலையும் செய்வேன், எத்தனை திருட்டும் செய்வேன், எவ்வளவு வட்டியும் வாங்குவேன், எவ்வளவு பொய்யும் பேசுவேன் என்று எந்த பிள்ளைக்காக உழைக்கிறானோ, எந்த மனைவிக்காக உழைக்கிறானோ, எந்த தாய்க்காக உழைக்கிறானோ, எந்த தந்தைக்காக உழைக்கிறானோ, அவர்களை அந்த குழிக்குள் வைத்து விட்டு ஐயோ பாவம் தனியாக விட்டு விடுகிறோமே என்று எவனும் கூட உறங்குவதற்கு பயப்படுகின்ற குழி அந்த குழி. யாராவது போய் கம்பெனிக்கு இருந்துக்குவாங்களா? அது தனிமையின் வீடு, அது புழு பூச்சிகளின் வீடு, அது நெருப்பினுடைய வீடு. அப்படிப்பட்டதுதான் கபர்.